2 ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல்லைச் சேர்ந்த மதுசூதனன் மற்றும் அங்கேற்கண்ணி தம்பதியர்கள் ஓரளவுக்கு வசதியாக வாழ்ந்தவர்கள். கடனாகிவிட்டது, ஏகப்பட்ட கடன். கழுத்தில் போன்ற 8 பவுன் தங்கச் செயினை தவிர, தாலி செயினை தவிர எதுவும் கையில் இல்லை. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த அங்கேற்கண்ணி திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம், பின்பு நடக்கட்டும் என்று சொல்லி கணவர் இனத்தை போட்டு அப்படின்னு ஒரு மாதிரி இது பண்ணார். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இருவரும் திருச்செந்தூருக்கு வந்தார்கள். வந்து அதிகாலையில் கடலிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு குளித்துவிட்டு நாளிக்கிணத்திலே குளிப்பது வழக்கம். அதுபோல் கடலில் குளித்து கொண்டு திடீரென்று எழும்பும்போது கழுத்தில் போட்டிருந்த அந்த தாலி செயின் கலண்டு விழுந்து விட்டது. தேட முடியவில்லை. எல்லோரும் இந்த அம்மாவுக்கு தாங்க முடியவில்லை. என்ன செய்து கடற்கரையிலிருந்து ஓ என்று அழுகிறார். கூட்டம் கூடிவிட்டது. உடனே அவர் கணவர், நான் அப்பவுமே சொன்னேன்னு வேண்டான்னு கேட்டியா என்று சொல்ல, என்ன இந்த அம்மா முடியாது, நான் முருகா உன்னை நம்பித்தான் வந்தேன், நீ வந்த இடத்துல இருக்கிற செயினையும் பறிச்சிட்டியே, நான் எப்படி போவேன்னு சொல்லி ஒன்று உடனே கூட்டம் கூட ஆரம்பித்து விட்டது. அங்குள்ள பக்தர்கள்லாம் கூட ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அவர் கணவர், அவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. உடனே வா போகலாம், போனால் போட்டு வாங்கிட்டு போன்னு தானே இது பண்ணிக்கலான்னு சொல்ல, இந்த அம்மா முடியாது, அவனை நம்பி வந்த முருகா, நீ இந்த தாலி செயினை எனக்கு கொடுக்குற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் என்று சொல்ல ஒரே அழுகை. ஏகப்பட்ட கூட்டம் கூடிவிட்டது. போலீஸும் வந்து விட்டது. அந்தளவுக்கு பெரிய கூட்டம் கூடிவிட்டது. உடனே இனிமேல் இந்த கடலில் எப்படி தேடி எடுக்க முடியும்? பெரிய பெரிய அலைகளாக வரும். அந்த திருச்செந்தூர் இப்போ சென்றவர்களுக்கு தெரியும் எப்படி இது அந்த செயினை தேடி கண்டுபிடிப்பது என்று. ஒரே இது, அந்த அம்மா முடியவே முடியாது, நான் முருகனை நம்பி வந்தேன், அவனுக்கு நாங்கள் என் கடன் பிரச்சனை தீரட்டுன்னு வந்தால் இருக்கிற என்னுடைய தாலி செயினை இப்படி பறிச்சுட்டு விட்டுட்டானே, அவன் தந்தால் ஒழிய நான் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன் என்று பிடிவாதமாக அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள். வேறு வழியில்லை. போலீஸும் என்ன செய்வது என்று தேய்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஓடி வந்து நான் நகை கிடைத்து விட்டது என்ற அந்த தாலி செயினை காட்டினார். எல்லோருக்கும் ஒரே அதிசயம். அதே நேரத்தில் ஆனந்தம். அந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர். அவர் கணவருக்கு அப்படியே மெய்மலர்ந்து நின்றார். அந்த நேரத்தில் அந்த அம்மா கேட்ட ஒரே கேள்வி, எங்கு கிடைத்தது, எப்படி கிடைத்தது, நீங்கள் யார் என்றெல்லாம் கேட்கவில்லை. ஒரே கேள்வி, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டது. உடனே கொண்டு வந்தவர் சொன்னார், என் பெயர் சரவணன் என்று சொன்னார். அவ்வளவுதான். இதை கேட்கும்போது நமக்கே எப்படி இருக்கின்றது, அவர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த கூட்டத்திற்கும் அந்த அம்மாவுக்கும் அவருடைய கணவருக்கும். இதற்கு மேலே இதை பற்றி சொல்ல